அனைத்துலகம் வணக்கம். நாங்கள் என்ன இந்த காண நிற்கிறோம்டா யாழ்ப்பாணம் சுதுமலையில் நிற்கிறோம். சுதுமலை அம்மன் கோயில், முருகமூர்த்தி கோயில் அதுக்கிட்ட தான் நிற்கிறோம். இதுல இருந்து வெளிக்கிட்டு தாவடி என்ற ஊரை தான் இன்றைய சுற்றி பார்க்க போறோம். தாவடி ஒரு சின்ன ஊரா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். தாவடியை பற்றி ஒன்று சொல்லுவாங்க. தாவடியை பற்றி குருவியல் படிச்சவ தாவடியில மனசை கொள்ளையடிச்ச ஊர் தான் தாவடி. தாவடி என்ற ஊரை தான் பார்க்க போறோம். இது ஒரு கிராமப்புறமா தான் இருக்க போகுது. டவுன் ஏரியாக்களுக்கு இருக்குமா இல்லையான்னு நாங்கள் போய் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறோம். மெயின் ரோடு ஒன்று இருக்கும், அதாவது நீங்கள் மேனிப்பை தாவடி சந்தி இருக்கு. மேனிப்பேல சுதுமலை சந்தி மேனிப்பேல வந்து சுதுமலை சந்தி இருக்கும். அதனால வந்து நீங்கள் வந்து கேகேஎஸ் ரோட்ல தாவடி சந்திக்கு போயிடலாம். உப்புமடன் சந்திக்கு முன்னுக்கு வரும் தாவடி சந்தி. அதுல போய் வரக்கூடிய மேட் இருக்கு. இப்ப என்ன மேண்டதை உங்களுக்கு சுத்தி காட்டிக்கொள்றோம். மேம் தாவடியில இருந்து பாக்குறீங்கன்னா என்ன மேடம் சொல்லி கோயிலும் இருக்கு. அதுல வட பத்திராலய கோயில், அதோட கோயில் பத்திராலய கோயில் இருக்கு, பிள்ளையார் கோயில் இருக்கு, மெயின் ரோடு பிள்ளையார் கோயில் இருக்கு நினைக்கிறேன். அதையும் காட்டிக்கொள்றோம். நீங்களும் பார்த்துட்டு என்னன்னு சொல்லுங்க. இதே மாதிரி வேறு ஊரில் சுற்றி பார்க்கணும்னா கமெண்ட்ஸ்ல போட்டிங்கன்னா தரமாக சுற்றி காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, யாரும் இதே மாதிரி காணொலி பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் இப்போ காணிக்கிறோம். ஓகே, நாங்கள் இப்போ வந்து சுதுமலை அம்மன் கோயில் அதில் இப்போ திருத்த வேலைகள் நடக்குது. அங்கே தான் வலிக்கிட்டு போய் கொண்டுக்கிறோம் தாவடியை நோக்கி. இப்போ கொஞ்சம் ஏரியா வந்து சுதுமலை ஏரியாக்கெல்லாம் வேறு மெயின் ரோட். அதில் ஒரு அந்த முக்கோணம் மாதிரி ஒரு சிலை ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். அதுகள் தாண்டி போதான் தாவடி வரும்னு நினைக்கிறேன். அதை காடி கொண்டு போறோம். இது வந்து மேனிப்பாய் வீதி சுதுமலை மேனிப்பாய். தாவடி மேனிப்பாய் வீதி சுதுமலை மேனிப்பாய். வெட்டிங் ஹால் உண்டு, குபேர மஹால். ஓகே, இதெல்லாமே வந்து மேனிப்பாய் வீதியாக இருக்கும். ஆனால் சுதுமலை என்ற ஏரியாக்கெல்லாம் இதில் வெறுமனைக்கு சின்ன உணவகம் இருக்குது. தாவடி ரோட் மேனிப்பாய். ஓகே, நல்ல வெயில். இன்றைக்கும் வந்து வெயில் வந்து அதிகம்னு சொல்லியிருந்தவ. மழை முகில் ஒன்றும் இல்லை. ஆனால் இங்கே மேனிப்பேல மழை பெய்திருக்குது. எங்கே உள்ளதான்டாப்பா பெய்யுது இல்லை. அம்மன் கோயிலில் சேராக இருந்தது பாருங்க. இதுக்கு சுதுமலை வித்தியாலயம், பாரதி வித்தியாலயம் இருக்க சுதுமலை கோயில் அதுகள் வருது. நாங்கள் நேராக கொஞ்சம் தூரம் போவோம். போயிட்டு அங்கால உங்களுக்கு தாவடி வந்தோன்னே காடி குழம்பு நாங்கள் தாவடின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ சுதுமலையை காட்டுற மாதிரி போயிடும். இதில் இந்த இதுகள் டயர் கடைகள் இருக்குது. பிள்ளையார் மனை பழைய வீடு. ஆனால் இது எல்லாமே சுதுமலைக்கு வரும். நாங்கள் கொஞ்சம் வேகமாக போவோம். வேகமாக போய் தாவடிக்கல நாங்கள் தொடருவோம். ஓகே, பாருங்க அப்படி சும்மா அவங்களை போய்க்க அந்த பாதையை ரோட்டை மெயின் ரோட்டை தான் காட்டி கொண்டு போகிறோம். அங்கால தாவடிக்க போய் ஒழுங்கு இறைமைகளை வந்து உங்களுக்கு சுற்றி காட்டிக்கொள்கிறோம். பாருங்க, நாங்கள் வந்து வந்துட்டோம். அதாவது வந்து ஒரு அண்ணாட்டை விசாரிச்சிருந்தோம். நாங்கள் விசாரிக்க சொல்லியிருந்தோம். இதுக்கு அங்கால தான் தாவடி வெறுமண்டி, அந்த முக்கோணம் தூவி மாதிரி இருக்கும். இதுக்கு அங்கால தான் தாவடி வெறுமண்டு சொல்லியிருந்தவர். இது நினைவு தூவி தோட்டம் மாதிரி வந்து போட்டிருக்கு. நினைவு தூவி கண்டு போட்டிருக்கு. ஓகே, இப்படி நாங்கள் நேராக போவோமே. அதில் நிறைய ஒழுங்கைகள் வருது. ஒரு ஒழுங்கையாக விட்டு பார்க்கத்தான் வேணும். ஆனால் இது இப்போ நாங்கள் தாவடிக்கு தான் நிற்கிறோம்னு நம்புகிறோம். கடை போட்டு அந்த கடை பதில் வேறு ஒழுங்கு எதிர்ப்போமே. வலது இது பார்த்தீங்கன்னா தாவடி தெற்குக்கு வந்துட்டோம். ஓகே, தாவடிக்கு வந்துட்டோம். நாங்களுக்கு இது வந்து தாவடி தெற்குண்டு போட்டிருக்குது. இந்த ஒழுங்கைக்குள்ளே போய் உங்களுக்கு காட்டி கொண்டு போகிறோம். இது எல்லாமே ஊர்ப்புறமாக தான் இருக்க போகுது. திருவிழா எதாவது நடந்திருக்கு போலையே. சோடிச்சு இருக்குது. ஃபோன் கொதிக்குது ராப்பா வலி ஹீட்டுக்கு. பாருங்களேன், ஒரு கோயில் ஒன்று வருது. இதில் பாருங்க, அதில் காட்டிக்கொள்கிறேன். வீடுகளுக்கு சுற்றி நல்ல நிறைய மரங்கள் நிற்கி. ரோட்டு கரையில் மரங்கள் இல்லை, அதான் பிரச்சனை. அது இணுவில். இதில் ஒரு முருகன் கோயிலுக்கு தான் போகுது போல. என்ன முருகன் தான். இங்கால பாருங்க, இதில் ஒரு முருகன் கோயில் பாருங்க. ஓகே, இதில் பாருங்க, இதில் சுற்றில என்ன இல்லை மறைச்சிருக்கு. அங்காலையும் போயிடாது. அந்த இது சப்பரம் மஞ்சம் அதுகள் எல்லாம் கிடக்கும் இல்லை. தேர்கள் 3-4 தேர்கள் இருக்கும். இப்போ இதில் ஒரு முருகன் கோயில் ஒன்று இருக்குது. என்ன கோயில்னு தெரியல. கீதாசாரம் எல்லாம் இருக்கு. நாங்கள் சுற்றி நல்ல மரங்கள் இருக்குதான் இதில் மறைச்சிருக்கிறதால நாங்கள் உள்ளே போக இயலாது. பாருங்க, பின்னுக்கெல்லாம் கட்டுற அப்படியே லைனுக்கு போகுது. ஓகே, இப்படி கொஞ்சம் போவோமே. இப்படி இங்கே கோயிலுக்கு அந்த பக்கம் இருக்கா போய் பார்த்துட்டு நாங்கால போனோம்னா சுதுமலைக்கு போயிடுவோம். அதுக்கே கோயிலுக்கு ஒருக்கா போயிட்டு வருவோம். பிள்ளையார் கோயில் நினைக்கிறேன். பிள்ளையாட்ட திருப்பம் தெரிஞ்சு நினைக்கிறேன். இன்னும் தேக்கம் காடுடா கேண்டா இங்கால பின்னுக்கு தேக்கு நட்டுருக்கணும். ஃபுல்லாக தேக்கு மரங்கள் தாங்க.
இன்னும் அந்த வயசுல பெருசா என்ன முத்து இல்லை இப்போ சின்ன இதுகள் எக்கச்சக்கமா வளர்ந்து கிடக்கு. இது கோயில் வீதி தான் இது விட வேற இல்லையா இல்லை. இங்கே சின்ன சின்ன வீடுகள் இருக்குது. மற்ற ஃபுல்லாக கோயில் வீதி தான். ஆனால் பெரிய கோயில், நல்ல பெரிய கோயில். இதில் நல்ல ஒரு பெரிய மரம் நிற்க, அரச மரம் தானே. மயில் நிற்கிது, மயில் டான்ஸ் ஆடுது. அது கடிக்குதுன்னு விராண்டுதல. அப்போ அதை நீங்கள் கொஞ்சம் கூட விராண்ட விட மாட்டீங்க. ஓகே, இதுக்கால ஒரு ரோட் போகுது. இது மெயின் ரோட்டுக்கு போவோம்னு நினைக்கிறேன். நாங்கள் இப்போதைக்கு இதுக்கு போக வேண்டாம். நாங்கள் யூட்டன் ஒன்று போட்டு அங்கே அந்த பிள்ளையார் கோயிலை பார்த்துட்டு வருவோம். இது வந்து நான் நினைக்கிறேன் கேகேஎஸ் ரோட்டில் போய் ஏற்றும் நினைக்கிறேன். அந்த ஒழுங்கைகளுக்கு போய் ஏற்றும். நல்ல பெரிய அரச மரம் ஒன்று நிற்கிது பாருங்களேன். இங்கால நிற்கிறா அப்போ அரச மரம். ஓ, இல்லை துப்புராக்கி நல்லா நீட்டாக வச்சுக்கணும். இங்கால பக்கங்கள் திருவிழாக்கள் இருக்க அதெல்லாம் வச்சுக்கணும். நாங்கள் அதில் ஒரு ஆள் நிற்கிறேன், அந்த கூட்டணியில் ஒரு ஆள் இருக்கிறார். நாங்கள் கவனிக்கல. இதில் கிராம உத்தியோகத்தர் இதுக்குரிய தாவடி சவுத், தாவடி தெற்குல தான் நாங்கள் நிற்கிறோம். கிராம உத்தியோக சபை இருக்குது பாருங்க. ஓ, அந்த பிள்ளையார் கோயிலையும் பார்த்துட்டு வருவோம். தாவடின்றதா இல்லை, மெயின் ரோடு கொஞ்சம் தூரம் தான். நாங்கள் இப்போ உள்ளுக்கால வந்து போனோம்னால் உள்ளுக்கால வந்து பெரிய தூரங்களாக இருக்கும். இல்லை தண்ணியில் அடிச்சு கிடக்கு ரோட்டு கிடாப்பா. மழை பெய்யுது இல்லை தானே. ஓகே, அதில் ஒரு பிள்ளையார் கோயில் இல்லாட்டி எதுவும் வேறு பில்டிங்கில் பிள்ளையார் இதை போட்டிருக்கான். சோமசுந்தரம் வீதி. இதுதான் அந்த வடபத்ராளி கோயில். இதான் அந்த திருவிழா அந்த வடபத்ராளி கோயில். விடு, பாட்டு பாடுது. கொப்பியில் நடிப்பாங்களோ வடபத்ராளி கோயில். அந்த ஒருக்கா நான் காலில் எடுத்துருந்தேன். நல்ல இதாக சிறப்பாக நடக்கிறது. நான் இதுக்கு விருகி கழிச்சு கொண்டு போகணும். வேண்டாம், பாட்டுக்கு வந்து கொப்பியில் நடிப்பாங்க. இப்போ திருவிழா நடந்து கொண்டிருக்கு. அந்த வடபத்ராளி கோயில் சொல்றது. கோயிலையும் காட்டி கொள்றேன். மஞ்சம் வந்து எடுத்துருந்தாங்க நாங்கள். விஜிதாமில் இங்கே பின்னால் இருக்கு. நிறைய பேர் விஜிதா அரிசி இருக்கும். அதுக்குரிய மீல் தான். மற்ற இந்த பழமரத்துல எல்லாம் அந்த இதுகள் அடிக்கிறாங்க. அந்த ஏறுறதுக்கு வசதியா அந்த தென்னை இது வச்சு கட்டிக்கிறாரு. முட்டியில் அடிக்கிறாங்க. இங்கே இந்த தென்னங்கோலை வச்சு கட்டிக்கிறாக்கு ஏறுறதுக்கு வசதியா. மேல கல்லு முட்டியதில் கட்டிக்கிறாக்கு. அது ஃபுல்லா ஃபேக்டரி விஜிதா அரிசி ஆலை. கோயிலு பின்னால தான் இந்த இது அரிசி ஆலை விஜிதா. ஓ, நிறைய இடத்துல வச்சிருப்பீங்க. கொக்குவேல், தாவடி சவுத் கொக்குவேல். புதுசாக ஸ்டோர் எல்லாம் சொல்லி திறந்து விஜிதா இது. ஓகே, இதுக்கால போனோம்டா தாவடி ஊருக்குள்ள தான் நாங்கள் போவோம். அதில் விதைக்கா சொல்லி நான் வடபத்ராளி கோயிலுக்கு போகணுமெண்டு வந்துட்டோம். அதுக்கால போன முறை இந்தியன் ஆக்டர் எல்லாம் வந்து அதை ஷூட்டிங் எல்லாம் நடந்திருந்தது கோயிலில். அந்த இதுகள் நிற்குது, வானங்கள் நிற்குது வேறு உள்ள. கோயிலையும் காய வச்சிருக்கு ரோட்டில் பாருங்க. மதுகளில் கோயிலைகள் எல்லாம் போட்டு லைனுக்கு. இதெல்லாம் உள்புறங்கள். கொஞ்சம் தூரங்கள் போய் காட்டிக்கொண்டு பிறகு அப்படியே உங்களுக்கு வந்து தொடர்ந்து மெயின் ரோட்லேயும் காட்டிக்கொண்டு போகிறேன். இதுக்கு சில பேர் காணொலி பார்க்குறாங்க. அந்த வீடுகள் சில நேரம் வந்திருக்கலாம். என்ன மாதிரி இருந்துட்டு சொல்லிக்கொள்ளுங்க பாருங்க. அப்படியே சுற்றி ஒழுங்கையாளர்கால போனால் பக்கத்து ஊருக்கும் போயிடுவோம். எங்கே போகிறோம்? கொக்குவிலுக்குள்ளே போகிற மாதிரி. என் தாவடி எங்களை கொக்குவில் தானே வந்துட்டு நினைக்கிறேன். பைக் வருது. தாவடி சவுத் கொக்குவில் போர்டருக்கு வந்துட்டோம். அங்கால போனால் கொக்குவில் தான். ஓகே, நாங்கள் அப்படி அங்கே ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று பார்க்கணும் வந்தாங்க. பத்திராளி கோயிலுக்கு வந்துட்டோம். அதையும் உங்களுக்கு காட்டிக்கொள்றோம். ஓகே, நாங்கள் வந்து அந்த வடபத்ராளுக்கு திருப்பிட்டோம். பிள்ளையார் கோயிலுக்கு வந்து போகிறதாக தான் போனாங்க. அதுக்கு கண்டுட்டு கோயிலை கண்டு திருப்பிட்டோம். இதில் மருத்துவ நிலையம் ஒன்று இருக்குது. நேராக போனோம்னா அதில் பிள்ளையார்ட்ட சிலை போட்டு நாங்கள் ஸ்கூல் ஒன்று வருது ஒன்று டவுட்டாக கிடக்கு. அதில் பிள்ளையார் அந்த படத்தை பார்த்துட்டு தான் நாங்கள் கோயிலில் யோசிச்சு. நாங்கள் அது ஸ்கூலா இல்லாட்டி ஃபேக்ட்ரியா பெரிய பில்டிங் உண்டு. மாயவன் நாங்கள் அதில் பார்த்தோமே. இதான் அந்த புதுசாக தூரம் வந்துருந்தது. நியூ மாயவன் நெற்களஞ்சியம். பெரிய ஸ்டோர் உண்டு. விஜிதாமில் அவன் தான் நினைக்கிறேன். வழியாக தெரியல எனக்கு. வழியாக தெரியாமல் சொல்லல. அது இந்த ஓப்பனிங் ஒன்று வீடியோ பார்த்தினேன். பாருங்க, பெரிய இது நெற்களஞ்சியம் உண்டு பாருங்களேன். அதில் மாயவன் அந்த விஜிதாமில் இதுக்கு பக்கத்தில் பார்த்துருந்தாங்க. அவை ஒன்று வச்சுக்கணும். அந்த வைரவட்டை இதை வச்சுக்கணும் நினைக்கிறேன். காவல் தெய்வம். ஓகே, நாங்கள் அப்படி அங்கால மெயின் ரோட்டுக்கு போய் திறந்து கொள்கிறோம். ஓகே, இப்போ நாங்கள் நேராக வந்துட்டோம் மெயின் ரோட்டுக்கு. இப்படி போ. இங்காலே ஒழுங்கைகள் போகுது.
நாங்கள் அப்படியே நேராக போய் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறோம். இன்னும் 2-3 ஒழுங்குகள் சும்மா உங்களை விட்டு காட்டிக்கொள்கிறோம். போய் ட்ரிங்க்ஸும் குடிச்சிட்டு அதில் வடபத்திராளி கோயிலில் வந்து ட்ரிங்க்ஸ் கொடுத்த விஜயதாமில் இதில் கடைசி நேரம் தான் போனாங்களே முடிகிற நேரம் குடிச்சிட்டு வெக்கைக்கு குடிக்க உண்மையில் ஐஸாக குடிக்க நல்ல இதாக இருக்கும். வீடுகள் அதில் வந்து எல்லாமே வந்து இங்கே வீட்டுப்புறங்கள் தான் இருக்கும். சின்ன சின்ன கடைகள் இருக்கும், 1-2 கடைகள் இருக்கும். பாருங்க இங்கே எல்லாம் அந்த இப்போ கட்டுப்படுற வீடுகள் அப்படி வந்து இதுகள் தான் இருக்குது. இதில் 2 கடைகள் பாருங்க, அப்படி கடைகள்லாம் வந்து ஒன்று இருக்குது பாருங்களேன். இந்த ஒழுங்கை கொடுவோமே. ஓ இதில் ஒரு ஒழுங்கை வருது பாருங்க. இதுக்கே போய் காட்டிக்கொள்கிறோம். இதுவும் ஃபுல்லாக மரங்கள் தான், சுற்றி ஃபுல்லாகவே மரங்கள் தான் பாருங்க. உண்மையிலே இந்த மரங்கள் கால போய்க்க வந்து கொஞ்சம் நல்ல ஜாலியாக இருக்கும், நல்ல இதாக இருக்குது. இந்த மரம் ஒன்று தென்னை ஒன்று மொட்டையாக கிடக்கு, அதுக்கு மரங்கொத்தி ஒன்று பட்டி பார்க்குது. 2 பக்கமும் நல்ல மரங்கள் சோலைகளாக இருக்குது. உண்மையிலே மெயின் ரோடில் போகிற பார்க்க இதுக்கு போய் கொஞ்சம் குளிர்மை தெரியும். இருக்கா நல்ல வீடுகள் கட்டுப்படுக்குது. இது நேராக போக போக வந்து கொஞ்சம் மரங்கள் கூடி கொண்டு போகுதுன்னு. இதில் சின்ன ஒரு பரசர கடை இருக்குது பாருங்க. கல்லு தானே உள்ள பிஸ்னஸாக இருக்கும். சுடலை இங்கால இதுக்கே நிறைய ஒழுங்கா பிரியுது. இதுக்கால விடுங்க, அதுக்கால சின்ன ஒழுங்கு ஏன் போகுது. ஏன்னா தெரிஞ்சது உங்களால போய் கோண்டாவில் போகும் நினைக்கிறேன். தாவடி இப்போ அதில் கொண்டாவில் இல்லை, அங்கால ஹொக்கு விலைங்கால கொண்டாவில் 2க்கு நடுவுக்கு தானே தாவடி. பாருங்களேன் காட்டி கொண்டு போகிறோம். இதுக்கு வந்து எல்லாமே நான் முதல்ல இருந்து சொல்லி கொண்டு வர்ற விஷயமா தான். எல்லாமே வீடுகள் மரங்கள் எல்லோட இதாக இருக்குது. இதுக்கு கொஞ்சம் குளிர்மையாக இருக்கும், ஆனால் வெக்க ஃபீல் ஆகும். வெக்க ஃபீல் ஆகாமல் இருக்காது, அப்படி தானே வெக்க கொளுத்துது. அது ஒரு கட்டாயம் ஒரு உடம்புக்கு வீடுகளுக்குள்ள இது கேட்க அவிச்சலாக தான் இருக்கு. இப்படி நாங்கள் போனோம்டா போய்கொண்டே இருக்கலாம். அப்படி நிறைய ஒழுங்குகள் பிரியுது. நேராக போனால் ஏதோ வழியாக தெரியுது, அது 2 பார்த்துட்டு இருக்கோம். இங்கால செத்தவிடத்தில் நடந்திருக்கேனே. கோயிலில் வாசம் அடிக்குது இல்லை மூக்குக்கு, மூக்கு சும்மா சர்றண்டு வருது. எங்கேன்னு தெரியா, வீட்டுக்குள்ளே இங்கே காயுது போல, இங்கே வாசமாக வருது. இது மரவழி தானே, மரவழி நட்டுருக்கு இங்கால. வயல்வெளி நினைக்கிறேன். இதுல ஒரு பெரிய வீடு அப்பா நல்லா இருக்கு. இஞ்சால பாதினிய காடு இஞ்சால இஞ்சால பாரு. பாதினிய காடு இஞ்சால கோயில. ஆனா பாதினியும் சும்மா அந்த பசலைக்கு விளைஞ்சு போய் கிடக்கும் அங்கோ. தாவடி வடக்கு நினைக்கிறோம். அங்கால சுடல இருக்கு. அந்த நாங்க மயான ஒழுங்கு போட்டு இருந்தாங்க, அதுக்கால வந்தா சுடல வந்துருப்போம். தாவடி வடக்கு அவித்து சங்கம் இருக்கு. அவைக்கு யூட்டன் போடுவோமே. நாங்கள் தோட்டத்தை பார்ப்ப ஒன்று வந்தாங்க, கடைசியாக பாதினியை காட்டு தான் பார்த்துனாங்க. ஓகே நாங்கள் அப்படி. ஆனால் இந்த வீடு நல்லா இருக்கு, குப்பைக்குள்ள ஒரு குண்டுமணி என்ற மாதிரி. இதுக்கு நல்ல ஒரு வீடு உண்டு, நல்லா இருக்கு. ஓகே நாங்கள் அப்படியே வந்து அடுத்த மெயின் ரோட்டில் போய் தொடர்ந்து விடுவோம். ஓகே திருப்பி நாங்கள் மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம். மெயின் ரோட்டில் அப்படியே இடப்பக்கத்துல போக போகிறோம். நாங்கள் வெள்ளப்பக்கத்தில் தான் வந்திருந்தோம். நாங்கள் கொஞ்ச நேரத்தில் வந்து தாவடி என்ற ஊர் முடிஞ்சிருமான்னு நினைக்கிறேன். நாங்கள் உள்ளுக்கும் ஃபுல்லாக 100% சுற்றி காட்டையில். இதில் தாவடி ஈத்தாக்கா பாடசாலை ஆரம்ப பிரிவான் ஒரு பாடசாலை ஒன்று இருக்கு பாருங்க. டென்டல் கிளினிக் இருக்குண்ணே, மெடிக்கல் சென்டர். சிகிச்சை நிலையம் இருக்குது, பார்த்து ஒரு பழக்கடை இருக்குது. கோயில் தாங்க சொன்ன கோயில் வந்துட்டு பிள்ளையார் கோயில். இது நல்ல ஒரு ஃபேமஸ் இருக்கு. ஒன்று அந்த பத்திராள கோயில் நல்ல, இது முருகன் கோயிலும் நல்ல பெரிய கோயில். அடுத்த வந்து பிள்ளையார், அம்மா பிள்ளை 2 பேர். என்ன சிவன் கோயில் எங்கண்டா அப்பா எங்கன்றலாம். ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்பகம் வாங்கால, அதால் சுற்றி கொண்டு வருவோம். அது ஆரம்ப பிரிவு பார்த்து நாங்கள் நான் நினைக்கிறேன். மற்ற உயர்தர மதங்கள் இருக்கோ தெரியல. வேலை பார்த்தீங்கன்னா இது வந்து டொக்கு. பிள்ளையார் கோயிலை காட்டிக்கொள்கிறேன். உச்சல்ல தடையா விட்டு நடிங்க. அதில் தண்ணி பைப்பம் இருக்கு. இதுவும் பிளக்கா பைங்காலே. ஓகே அதால் வந்து காட்டிக்கொள்வோம். அதில் அந்த ஸ்கூலையும் இருக்கா பார்த்துட்டு வருவோம். கோயில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் பார்க்க பெயிண்ட் அடிச்சு கனாலமாக இதே பெயிண்டில் தான் பார்க்குறோம். ஓ
இங்கால பார்த்தீங்கன்னா இதில் தாவடி இந்து தமிழ் கலவன் பாடசாலை. அது ஈத்தாக்கா. ஈத்தாக்கா தானே, அது ஆரம்ப பிரிவு, இது ஸ்கூல். இது ஸ்கூல். அங்கால கனகம்மா நினைவு நிலையம் 1875. அங்கே அதில் மண்டபம் இருக்குது, அது கூட அது என்ன மண்டபம் பார்த்துட்டு இருக்கோம், கோயில் தானே. பாருங்க இதில் ஒரு மண்டபம் இருக்குது. தாவடி ஸ்ரீ அம்பலவான வேத விநாயகர் ஆலய அன்னதான மண்டபம். ஓகே, அங்கால தாவடி அதெல்லாம் எழுத்தெல்லாம் விழுந்து கிடக்குறா. விநாயகர் விளையாட்டு கழகம், சனசமூக நிலையம் எல்லாம் கீழே இருக்கு பாருங்க. ஓகே, இந்த ஒழுங்கைக்கால போனாலும் இதில் இந்த ஒழுங்கை கொடுங்க. ஸ்கூல் இதுகள் எல்லாம் இருக்கு. இங்கே இதெல்லாம் பாதை பாவிக்கிறீங்கள. இதுக்கு வைக்கைக்கு நல்லா இருக்கு. கணக்கான ஒரு குட்டி ஸ்கூல் என்ன. இங்கால செருப்பு கடை இந்த இதுகள் இருக்குது பாருங்களேன். இதில் கொஞ்சம் தூரம் போவோம். இங்கால பின்பக்கத்தை நிறைய ஒழுங்குகள், அதுக்கால இதுக்கால நிறைய ஒழுங்குகள், எல்லா ஒழுங்குகளும் கனெக்ஷன் இருக்கு நினைக்கிறேன். அதுதான் சுத்த ஒழுங்குகள் வந்து கொண்டு இருக்கு. நாங்கள் சில ஒழுங்குகள் விட்டு நிறைய ஒழுங்கு, சில இல்லை நில்லஸ் நிறைய விட்டு அது முறைக்குது. இது போக இங்கே ஒதுக்கால அங்கால எங்கால நிறைய ஒழுங்கா வருது. நாங்கள் அப்படியே விளக்க பக்கம் திரும்புவோம். விளக்காய்ப்பு நாங்கள் விளக்காய் பக்கம் திரும்புவோம். இங்கால ஒரு மாடி வீடு இருக்கேனே. நேராக போக இதை வீடு கட்டுப்பட்டு முகப்பு கட்டுப்பட்டு கொண்டு இருக்குது. என்னன்னு சொல்றது, எல்லா இடத்துலயும் வீடு கலதுகள் இருக்குது. இந்த வெளி மாதிரி வெறும் அளவுகள் இருக்கிற மாதிரி இல்லை. இதுல பெரிய வீடு, மாளிகை மாதிரி கட்டுப்படுத்த வீடு. நம்மகிட்ட வீடு கட்டுப்படுது பாருங்க. மதிலே அவ்வளவுக்கு உயரமா கிடக்கு. மதில் தான் கட்டியிருக்கோம் வீடு கட்ட முதல். இப்ப திருப்பி விளக்கை இப்ப கந்துருப்போம். கோயில் பக்கம் போவோம். அதான் எனக்கு தெரிஞ்ச உள்ளாலே கோயிலுக்கு போகலாம் போல. அப்படியே போய் எங்கேயோ மெயின் ரோடு தான் நேருவோம்னு நினைக்கிறேன். இதுல ஒரு மாடி வீடு இருக்குது பாருங்க. இங்கால ஒரு மாடி கட்டுறம் இருக்குது. இதுல கிளம்பி போகலாம். இப்ப நாங்க இதுக்கால மெயின் ரோட்டை நோக்கி போற அளவு கால போவோம். நான் சொன்ன மாதிரி முதல் சொன்ன மாதிரி எல்லா ஒழுங்கிலையும் கனெக்ஷன் இருக்கு, ஜாயிண்டுகள் இருக்குது. மெயின் ரோட்டுன்னு தான் நிற்கிறோம். மெயின் ரோட் இதுக்கு எங்கே ஒழுங்கு நாங்கள் விட்டு வந்தாங்க, அதுக்காக அப்படி வந்துட்டு இங்கால ஒரு மாடி வீடு புது கிரவுண்டு இருக்குது பாருங்க. வாணி இல்லம் பியூட்டி கேர் அதுகள் இருக்குது. டிடி பியூட்டி கேர் அந்த ஆரம்ப பிரிவு. இந்து தமிழ் கிழவன் பாடசாலை ஆரம்ப பிரிவு. முன்னுக்கு ஒரு மாடி வீடு இருக்கு பாருங்களேன். நிறைய மாடி வீடுகள் வருது தானே. இந்தியாவில் ஒரு மாடி வீடு. மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம். அதாவது வந்து பிள்ளையார் கோயிலுக்கு வரைக்கும் போயிருந்தாங்க. அந்த ஒழுங்கையால போய் திரும்பி இந்தியாவில் வந்துடுவீங்க. இதில் ஒரு மாடி வீடு. இப்படியே கொஞ்சம் இதில் வந்து நாங்கள் கேகேஎஸ் வீதிக்கு ஏறிடுவோம் நினைக்கிறேன். இந்த பிள்ளையார் கோயில் கடந்தோட கொஞ்சம் இதில் கேகேஎஸ் வீதி வந்துட்டோம். யாருங்க அப்படிங்களை காடி கொண்டு போகிறேன். உப்புமடம் சந்தி கொஞ்சம் தூரத்தில் உப்புமடம் சந்தி வரும். அங்கால என்ன சந்தி, அது குளப்படி சந்தியே அப்படியே நினைக்கிறேன். ஒரு பேர் ஒன்று சந்தின பேர் ஞாபகம் இதில் இடம் வந்து ஆனைக்கோட்டைக்கு போகிறது. ஆனைக்கோட்டைக்கு போகிறது. அதாவது அந்த ஆச்சி மரவள்ளி பொரியல் கடை அதெல்லாம் இருக்கிறதுல. ஓகே, இப்போ நாங்கள் காவடி சந்திக்கு வந்துட்டோம். இப்போ இடக்கை பக்கம் திரும்பி நாங்கள் உப்புமடம் சந்தி போயிட்டு அதை யூட்டு நடிச்சு விட்டுருவோம். ஹரமு சித்த மருத்துவ நிலையமா. இது வந்து தாவடி ஜங்ஷன் சுதுமலை ரோட். ஓகே, இதான் தாவடி சந்தின்னு சொல்லுவாங்க. கேகேஎஸ் ரோட்டால் வந்தீங்கன்னா வெறும் இப்படியே நீங்கள் இடக்கை பக்கம் திரும்பி போனால் நாங்கள் எங்கே போகலாம் என்றால் எங்களுக்கு வந்து உப்புமடம் சந்தி கோண்டாவில்னே அதில் போனீங்கன்னா கோண்டாவில் உப்புமடம் சந்திக்கு நீங்கள் போகக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்களேன், இதில் வந்து தாவடி ஜங்ஷன் கேகேஎஸ் ரோட் கோண்டாவில் தான் அட்ரஸ் இருக்குது. இல்லை, இது மெயின் ரோடு வரைக்கும் வைக்க சும்மா காப்பேட் வைக்க சும்மா இடிக்குது. ஓகே, கிரீன் ஹோட்டல் இருக்குது. இது எல்லாமே நாங்கள் கேகேஎஸ் ரோட் அதில் அட்ரஸை காணல. கோண்டாவில் கேகேஎஸ் ரோட் கோண்டாவில் வெஸ்ட் கோண்டாவில். இதில் பார்த்தீங்கன்னா கேகேஎஸ் ரோட் கோண்டாவில். ஓகே, தாவடி முடிஞ்சுது.
இதான் உப்புமடன் சந்தி. இங்கே அதில் மரங்கள் பெரிய மரங்கள் இருக்கு, அதான் சந்தி. இவ்வளோ நடிப்போமோ எல்லாமே கோண்டாவிலுக்கு வரும். அங்காலையும் கஷ்டமாக கொஞ்சம் தூரம் காட்டிக்கொள்கிறோம். ஓகே, நாங்கள் சந்தி இதான் தாவடி சந்தி. இப்படி நாங்கள் போகிறோம். இப்போ கொக்குவில் பக்கம் போகிறோம். அதையும் கொஞ்சம் தூரம் காட்டிக்கொண்டு இந்த காணொலியை நிறைவு செய்ய போகிறோம். இந்த பஸ் ஸ்டாண்டில் எடுத்துனாங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா கொக்குவில் கடைகள், குப்பைகள் இங்கே எல்லாம் கரை இந்த பாலத்துக்கு கொண்டு வந்து குப்பைகள் கொண்டு வந்து கொட்டி கிடக்கு. இதுங்கட கேகேஎஸ் ரோட் குப்பையாளர் எல்லா ரோட்லயும் இப்ப இதான் நிலைமை. எங்க கேமரா இல்லாத இடங்களா பார்த்து கல்லுண்டவழியில ரைட் உடைக்கல. கல்லுண்டவழி இப்ப கேமரா போட்டு அப்புறம் குறைவு. நிறைய கேமரா ஓடிட்டாங்க. பிடிவட்டா சிக்கல நெட்டு ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க. நல்லூர் ரிலீஸ் பண்ற இல்ல வீடியோஸ். நல்லூர் பேச ரிலீஸ் பண்ற வீடியோஸ் ப்ளர் பண்ணி செய்யறவ. இந்த பெட்ரோல் செட் தாவடி பெட்ரோல் செட்டா கொக்குவில் பெட்ரோல் செட்? தாவடி பெட்ரோல் செட் இருக்கு. அது இதானா தாவடி என்ன அட்ரஸ் கிடக்குங்க? தாவடி கேகேஎஸ் தாவடி தாவடி இது எல்லாமே தாவடி என்ன அட்ரஸ் இருக்கு. இது எல்லாமே தாவடி தான் பாருங்க. லங்கா நிரப்பு நிலையம் அது அட்ரஸ் போடுவாங்களோ. சினோபேக் தாவடி தாவடி என்ன இது தாவடி பெட்ரோல் செட் பாருங்க. எல்லாமே தாவடி என்ற இடத்துக்கு தான் வருது. எங்க கொக்குவில் மாறுதுன்னு பார்ப்போம். கொஞ்சத்துல கொக்குவில் மாறிடும் நினைக்கிறேன். இப்போ அதில் அட்ரஸ் இருக்கு. இந்த அட்ரஸை பார்த்து தெரியும். கொக்குவில் ஜெஃப்னா. ஓகே, அட்ரஸ் மாறிட்டு பெட்ரோல் செட்டோட தாவடி முடிஞ்சுது. தாவடி ஜங்ஷன் அப்படி இங்கே வந்தீங்கன்னா பெட்ரோல் செட். இங்கே அதெல்லாம் கொக்குவில். இங்கே அதான் ஃபோக்ஸில் இருக்குது பாருங்க. நரி கொக்குவில் சுற்றி காட்டிய உங்களுக்கு காட்டியிருந்தாங்க. ஓகே, நீங்களும் வந்து இந்த காணொலி பார்த்துருப்பீங்க. என்ன மாதிரி இருந்தேன்னு சொல்லிக்கொள்ளுங்க. அப்படின்னு கொக்குவிலேருந்து திருப்பி உங்களுக்கு சுற்றி காட்டணும்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போட்டிங்கன்னா அதுவும் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு சுற்றி காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். யாரும் கையாடிட்டு போயினா நொங்கு சீசன் தொடங்கிடுது. ஓகே, நாங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். மறக்காமல் ஜெஃப்னா சப்ஸ்கிரைப் பண்ணி 2 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, பாய்.